பாமகவில் எந்தவித பொறுப்பிலும் இல்லாத அன்புமணிக்கு தன்னை கட்சியிலிருந்து நீக்க உரிமை இல்லை என தெரிவித்துள்ள ஜி.கே. மணி, அன்புமணியை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என போராடியது தாம்தான் என்பதை மனவேதனையுடன் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மருத்துவர் அன்புமணி என்பவர் இளைஞராக இருந்தார், படித்து கொண்டிருந்தார், மருத்துவம் படித்தார். அவர் எப்போ கட்சிக்கு வந்தார்? எவ்வளோ நாள் கழித்து வந்தார்? அவருக்கு முன்னால் இருந்து நாங்கள் இருக்கிறோம். ஐயா கூட ராத்திரி பகலாக ஓடிக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அன்புமணி அரசியலில் வளரணும்னு சொல்லி விரும்பினவன் இந்த ஜி.கே. மணி. மனசார சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன், மன நொந்து சொல்கிறேன், சாதாரணமாக சொல்லலை. அன்புமணி அரசியலுக்கு கொண்டு வரணும்னு துடித்தவன், அதை உருவாக்கணும்னு சொல்லி மருத்துவர் ஐயா கிட்ட சண்டை போட்டு வாதாடினவன் நான். எப்படி மத்திய அமைச்சராக நீங்கள் இவ்வளோ பண்ண பின்னாடி கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாம்? யார் போய் யாரை நீக்கிறது? என்ன அதிகாரம் இருக்குது? மருத்துவர் ஐயா அவர்களால் நீக்கப்பட்டவர், அடிப்படை உறுப்பினருந்து நீக்கப்பட்டவர். அவர் பேர்லேயே என்னன்னு தெரியல, ஒரு இது மொட்டை கடுதாசின்னு சொல்கிறாங்கல்ல, அதை நான் பார்க்கல. அப்புறம் நோட்டீஸ்ன்னு சொன்னாங்க, அது என்ன நோட்டீஸ்ன்னு தெரியல, சும்மாவே சொல்லிக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி தானே தவிர இது நாட்டுக்கு மக்களுக்கு தேவையானதில்லை.